Madurai Jugardanda Factory. True tradition, authentic taste. அத்தா நிறைய காசு வச்சிருக்காருடியே. Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar. பணம் சம்பந்தப்பட்டது, வீடு, காரு, மெட்டீரியல் திங்ஸ் சம்பந்தப்பட்டது எல்லாமே வந்து நமக்கு கொடுக்கறது ரூட் சக்ரா. இதை வந்து ஸோ இந்த ரூட் சக்ராக்கு உண்டான பீஜ மந்திரம் என்ன அப்படின்னா லம், LAMMM. இந்த லம்ன்ற சாண்டிங்கை டெய்லியும் காலையில் 7 மணிக்கு முன்னாடி பேக் ஸ்ட்ரைட்டாக வச்சு உட்காந்து ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு லம் அரிசியை கையில் வச்சுட்டு ஒவ்வொரு அரிசியாக வந்து மகாலட்சுமி மேலே போட்டு ஸ்ரீம் சாண்டிங், ஒவ்வொரு அரிசிக்கும் ஸ்ரீம் சாண்டிங் பண்ணுறப்பையும் சக்ஸஸ் நடக்கும். நம்மளோட இந்த வாழ்க்கையோட ஒரு ஓட்டமே வந்து பணத்துக்காக தான். நம்ம இன்னைக்கு காலையில் ஏஞ்சிக்கிறோம்னா நைட்டு தூங்க போறோம்னா அதுக்கு இடையில வந்து எவ்வளோ செலவுகளும் நம்மளுக்கு இருக்கும். இந்த பணத்தை ஈர்க்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் மேம்? இப்போ வந்து பணம்ன்றத நான் எனர்ஜியாக பாருங்க அப்படிங்கிறது என்னோட ரொம்ப பெரிய கான்செப்டாக நான் சொல்லிட்டுருக்கேன். ஏன்னா வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு எனர்ஜி இருக்குது. இது நமக்கு வேணும்னா அதை வந்து ஈர்க்கக்கூடிய தன்மை நமக்கு வந்து அதே எனர்ஜி ஃப்ரீக்வன்சிக்கு போடுறப்ப நமக்கு கிடைச்சே தீரும். அதாவது பணம் வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது பணம், இது நம்மளோட எனர்ஜி ஃப்ரீக்வன்சி கீழே இருக்கப்போ இதை டச் பண்ணுறது நமக்கு ரொம்ப பெரிய பாடாக இருக்கும். ஸோ நம்மளோட எனர்ஜி ஃப்ரீக்வன்சிஸை இங்கே கொண்டுட்டு வரணும். அது ஈஸியாக கொண்டுட்டு வர முடியும். சக்ராஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம், நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. சக்ராஸ் மட்டுமே கூட நான் சொல்ல மாட்டேன், தௌசண்ட்ஸ் ஆஃப் டெக்னிக்ஸ் இருக்குது. அவங்க பண்ணுறப்ப பணத்தை ஈர்க்கலாம். அதாவது ஒரு டே டு டே லைஃப்பில் எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இல்லாமல் அவங்களுக்குன்னு உண்டான பணம் இருக்கா, உண்டான குடும்பம் இருக்கா, சாப்பாடு நல்லதாக பிடிச்ச மாதிரி சாப்பிட்றாங்களா, இந்த நிலைமைக்கு நம்மளால் தாராளமாக வர முடியும். ஸோ இப்போ பணம்ன்றனால ரூட் சக்ரா தான் பணத்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள். பணம் சம்மந்தப்பட்டது, வீடு, காரு, மெட்டீரியல் திங்ஸ் சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து நமக்கு கொடுக்கறது ரூட் சக்ரா. இதை வந்து பேஸ் சக்ரான்னு சொல்லுவோம், மூலாதார் சக்ரான்னு சொல்லலாம். இது வந்து நம்ம உடம்புல 7 எனர்ஜி சென்டர்ஸ் இருக்குது. சக்ரானா இப்படி சுற்றிட்டுலாம் இருக்காது, அது மேஜர் எனர்ஜி சென்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த சக்ரா ரூட் சக்ரான்றது வந்து இம்பேலன்ஸ்டாக இருந்துருச்சுன்னா பணம் ரீதியாக வந்து பயங்கர டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறது, கடன் பிரச்சனைகள் ஜாஸ்தி இருக்கிறது, இல்லை இவங்க பணத்தை கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பணம் இவங்க கைக்கு வர்றது பெரிய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறது. அப்புறம் ஒரு வீடு வாங்குறது, கார் வாங்குறதுனா அது ரொம்ப போராடிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஒரு பிளானே பண்ணி வச்சாங்கனாலும் அந்த பிளான் வந்து ப்ராப்பராக எக்ஸிக்யூட் ஆகாமல் ரொம்ப டிஃபிகல்ட் பண்ணி அது வந்து வாங்குறதுக்கு டிலே டைம் எல்லாம் கொடுத்து கடனை வாங்கி ஒரு குழப்ப நிலை உருவாகிறது. லைஃப்பில் வந்து ஒரு இன்செக்யூர்டு ஃபீல் இருக்கும், ரொம்ப வந்து பயந்துக்குவாங்க. திடீர்னு வந்து காரணமில்லாத பயங்கள் அவங்களுக்கு லைஃப்பை நினச்சி உருவாகிறது. இது எல்லாமே ரூட் சக்ரா. அதே மாதிரி அந்தந்த சக்ராவுக்கு உண்டான இடங்கள்ல இருக்க பிரச்சனைகள் இருந்தாலுமே வந்து டிஃபிகல்ட்டிஸ் கொடுக்கும். இப்போ ரூட் சக்ரான்றது செக்ஷுவல் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் இந்த சக்ரா இம்பேலன்ஸாக இருக்கும். பைல்ஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலும் சரி, நம்ம ரூட் சக்ராவை தான் ஹீல் பண்ணணும். கால் சம்மந்தப்பட்ட, பாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அந்த ரூட் சக்ராவை ஹீல் பண்ணுறப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே பணத்திலிருந்து இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் நமக்கு பேலன்ஸ் ஆகும், லைஃப்பில் ஹீல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ இந்த சக்ராவை ஹீல் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. இப்போ ரேக்கி தெரிஞ்சவங்க இந்த சக்ராவை ரேக்கி முறையில் ஹீல் பண்ணலாம். இப்போ ரேக்கி தெரியாதவங்க என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். இப்போ ஒவ்வொரு சக்ராக்குமே ஒவ்வொரு பீஜ மந்திரம் இருக்குது. ஸோ இந்த ரூட் சக்ராக்கு உண்டான பீஜ மந்திரம் என்ன அப்படின்னா லம், LAMMM. இந்த லம்ன்ற சாண்டிங்கை டெய்லியும் காலையில் 7 மணிக்கு முன்னாடி பேக் ஸ்ட்ரைட்டாக வச்சு உட்காந்து 2 கைகளும் இந்த மாதிரி வச்சு லம் சாண்டிங் பண்ணுவோம். ஓம் எப்படி பண்ணுவோம், அந்த வைப்ரேஷன் லாங்காக கொடுப்போம்ல, அதே மாதிரி லம்ன்ற வைப்ரேஷன் சொல்லணும். நான் என்ன ஒரு டைம் சொல்லி காமிக்கிறேன். ஏன்னா இது பண்ணுறவங்க யூஸ் பண்ணாங்கன்னா ரொம்பவே கண்டிப்பாக சேஞ்சஸ் வரும். ஏன்னா அது வந்து நம்மளோட உடம்புல ஒரு வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணும். ஸோ இந்த 2 கைகளை இப்படி வச்சு 2 பெருவரல் இந்த இடத்துல டச் பண்ணி பேக் ஸ்ட்ரைட்டாக வச்சு உட்காந்து மனசில் சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லோரும் பக்கத்தில் இருக்காங்க, இவங்க தப்பாக நினச்சிக்குவாங்க, அவங்க தப்பாக நினச்சிக்குவாங்கன்னு மனசில் சொல்லக்கூடாது, வாய் விட்டு சொல்லணும். ஸோ எப்படி சொல்லணும்னா ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு லம் எவ்வளோ நேரம் அவங்களால வந்து அந்த சொல்கிறோம்ல லாஸ்ட்டில் அந்த வைப்ரேஷன் வருதுல்ல, அது எவ்வளோ நேரம் சொல்ல முடியுதோ அவ்வளோ நேரம் சொல்லணும். ஸோ இப்போ லம்ன்ற சாண்டிங்கை 11 தடவை
மினிமம் 11 தடவை, மேக்ஸிமம் எத்தனை தடவை வேணாலும் சொல்லலாம், 21 தடவை சொல்லலாம், அதுக்கு மேலேயும் சொல்லணும்னா தாராளமாக சொல்லலாம். ஸோ இந்த சாண்டிங்கை காலையில் சூரியன் உதயமாகிற டைமில் அட்லீஸ்ட் ஒரு 7 மணிக்கு உள்ள எத்தனை மணிக்கு பண்ணானுங்கனாலுமே ஓகே தான். ஸோ இந்த சாண்டிங்கை சொல்கிறப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி இவங்க வந்து ரூட் சக்ரா இம்பேலன்ஸ்டாக இருக்குன்னு நினைக்கிறவங்க வந்து ரெட் கலர் கேண்டில் ஏற்றி வழிபாடு பண்ணாங்க, அவங்களோட இன்டென்ஷன்ஸ்லாம் வைக்கிறாங்க, ப்ரேயர்ஸ் பண்ணுறாங்கனாலும் அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். இல்லைன்னா வந்து மண் விளக்கில் அவங்க வந்து ஒரு சிகப்பு கலர் திரி போட்டு அவங்க வழிபாடு பண்ணுறாங்கனாலும் அவங்களுக்கு ரொம்ப ஃபேவர்ஸ் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட கிளைண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருப்பாங்க இல்லை மேம், அவங்க வந்து இதனால் ஒரு பலன் அடைஞ்சிருக்கேன், நான் இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா? அது 1-2லாம் இல்லை, அதெல்லாம் வந்து நான் இப்போ என்கிட்ட வர்றாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு பரிகாரங்கள் தேவை அப்படின்னா வந்து சிலருக்கு பரிகாரங்கள் இல்லாமே வந்து அந்த கைடன்ஸே வந்து டாரட் ரீடிங் நமக்கு காமிச்சு கொடுத்துரும், அதுவே போதும். சிலருக்கு வந்து பரிகாரம் பண்ணுறப்ப வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் நடக்கும். கண்டிப்பாக பரிகாரம் நடந்து சக்ஸஸ் நடந்து அவங்க திருப்பி வந்து என்கிட்ட அடுத்தது வேற யாருக்காவது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்லுவாங்க, இவங்க சஜஸ்ட் பண்ணாங்க மேம், இவங்க என்னோட சித்தி சஜஸ்ட் பண்ணாங்க, என்னோட அத்தை சொன்னாங்க, என்னோட பெரியமா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருவாங்க. இது வந்து நார்மலாக என்னோட கிளைண்ட்ஸ் பேஸே வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்ததே எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் நான் ஒரு பேட்டர்னில் தான் இருந்தேன். ஸோ இது வந்து ஈர்க்கப்பட்டு தான் வந்தேன், நானாக வந்து வாலண்டியராக வரல, அது என்னை இழுத்து தான் இங்கே விட்டுருக்குன்னு சொல்லலாம். அப்போ எப்படி நான் வந்து வந்தேன் அப்படின்னா வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் வந்து எல்லோரும் சொன்னாங்க, அவங்க பண்ணாங்க எனக்கு நல்லா இருந்துச்சு, ஏதோ எங்களோட இவங்க இருக்கிறாங்க இவங்களுக்கும் நீங்கள் பண்ணுங்கள், எங்கள் மாமாவுக்கு அந்த பிரச்சனை, எங்கள் சித்திக்கு அந்த பிரச்சனைன்னு அந்த மாதிரி தான் எனக்கு கிளைண்ட்ஸ் பேஸே உருவாச்சு ஸ்டார்டிங்கில். ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு பரிகாரம் அதுவும் அவங்க பர்டிகுலராக அவங்களோட எனர்ஜியில் வந்து அந்த பரிகாரம்லாம் பார்த்து பண்ணுறது ரொம்ப பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். ஓகே மேம். இப்போ ஒருத்தருக்கு வந்து கடன் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு, ஒரு கடன் வாங்கி அடைக்கிறதுக்குள்ள இன்னொரு கடன் ஏற்படுது, இதை வந்து எப்படி நம்ம தவிர்க்கலாம் மேம்? கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு எதனா சாண்ட் அந்த மாதிரி இருக்குமா? கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு இந்த சாண்டிங்கை இவங்க யூஸ் பண்ணலாம், இதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு மேலே வந்து இவங்க இது பண்ண முடியாதவங்க வந்து ஸ்ரீமன்ற மந்திரத்தை யூஸ் பண்ணலாம். ஸ்ரீமன்னாலே வந்து மணி ரிலேட்டடான சாண்டிங் தான், மகாலட்சுமியை குறிக்கக்கூடிய சாண்டிங் தான். மகாலட்சுமின்னு நீங்கள் யோசிக்கலே நமக்கு ஞாபகம் வரும், அவங்க கையிலேருந்து பணமாக கொட்டும், அவங்களுக்கு முன்னாடி நிறைய கோல்டு காயின்ஸ் இருக்கும், ஃபுல்லாக மணி எனர்ஜியாக இருக்கும். ஸோ மகாலட்சுமியை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சாயங்காலம்ட்டு இல்லை 3 வேளை டைம் இருக்குது, அந்த 3 வேளையில் எந்த டைமில் வேணாலும், அதாவது வெள்ளிக்கிழமையில் சுக்கிரஹோரைனாலே வந்து மணி எனர்ஜியை அட்ராக்ஷன் பண்ணக்கூடிய டைமு. அது வெள்ளிக்கிழமை எந்த நேரத்தில் எல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 to 7 வரும், மத்தியானம் 1 to 2 PM வரும், நைட்டு 8 to 9 PM வரும். ஸோ இந்த டைம் பீரியடில் இவங்க மகாலட்சுமி வழிபாடு பண்ணாங்க, ரொம்ப சக்ஸஸாக இருக்கும். அப்போ வந்து ஸ்ரீம் சாண்டிங்கை அட்லீஸ்ட் ஒரு 108 தடவை சாண்ட் பண்ணி 108 தடவை சாண்ட் பண்ணுறதுக்கு இவங்க பீட்ஸ் இருக்குல்ல 108 தடவை பண்ணுறதுக்கு அந்த பீட்ஸை வச்சு சாண்ட் பண்ணலாம். இல்லை அப்படி முடியலை அப்படின்னா சப்போஸ் கையில் அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்னா அரிசியை வந்து கையில் வச்சுட்டு, ஏன்னா அரிசியும் வந்து இந்த இடத்துல நமக்கு ரொம்ப லக்ஷ்மி கடாட்சம் வாய்ந்த பொருள் தான். ஸோ அரிசியை கையில் வச்சுட்டு ஒவ்வொரு அரிசியாக வந்து மகாலட்சுமி மேலே போட்டு ஸ்ரீம் சாண்டிங், ஒவ்வொரு அரிசிக்கும் ஸ்ரீம் சாண்டிங் பண்ணுறப்பையும் சக்ஸஸ் நடக்கும். இது வந்து 8 to 9 PMனாலும் ஓகே, இதே சாயங்காலம் 6 மணிக்குனாலுமே ஓகே தான். என்ன காரணம்னா சூரியன் மறையிற நேரம். ஸோ சூரியனோட எனர்ஜி இப்போ கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லை கவர்மெண்ட் வேலையிலேருந்து இவங்களுக்கு ஒரு ஃபேவர் நடக்கணும் அப்படின்னா இந்த டைம் பீரியட்லையும் இவங்க பண்ணலாம். Madurai Jugardanda Factory, true tradition, authentic taste. அத்தா நிறைய காசு வச்சிருக்காருடியே. Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar.